விழுப்புரம் மாவட்ட திமுக நிர்வாகிகளை மாற்றம் செய்து திமுக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ள அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய மாவட்ட பொறுப்பாளராக சேகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த மாற்றத்திற்கான முழு காரணம் என்ன? ரமேஷ் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல விழுப்புரம் மாவட்ட திமுக நிர்வாகி விழுப்புரம் மாவட்ட பொருளாளராக 2 நிர்வாகிகள் புதிதாக நியமித்து திமுக தலைமை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஏற்கனவே விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர், அதே போல விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலர் என 2 மாவட்ட செயலர்கள் பணியாற்றி வந்தார்கள். அதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலராக இருந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மறைந்து விட்டதால் இப்போது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்று முதல் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக கௌதம் சிகாமணி பணியாற்றுவார் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் பணியாற்றி வந்தவர் அமைச்சர் KS மஸ்தான் இப்போது விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பொறுப்பில் இருந்து KS மஸ்தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக திண்டிவனத்தை சேர்ந்த சேகர் நியமிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பாக பார்க்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு 2 புது நிர்வாகிகளை திமுக நியமித்து அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மறைவுக்கு பிறகு விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி முன்னிலை வகித்ததை பார்க்க முடிந்தது. அப்போதே மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு கௌதம் சிகாமணி நியமிக்கப்படுவார் என்றெல்லாம் தகவல் வெளியாகி வந்தது. இந்த சூழல்ல திமுக தலைமையிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வந்திருக்கிறது. அதன்படி விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தேர்தலுக்கு பிறகு கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்று திமுக தலைமை வட்டாரத்திலிருந்து பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தது. அதன்படி முதல் மாற்றமாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலராக பணியாற்றி வந்த அமைச்சர் மஸ்தான் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது புதிய நிர்வாகியாக திண்டிவனத்தை சேர்ந்த சேகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் தேர்தலுக்கு பிறகு திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் சொன்னபடி திமுகவில் மாற்றங்களை இப்போது திமுக தொடங்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.